வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பொது தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸில் புறநானூறுக்கான கொஸ்டின்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 6th to 12th வரைக்கும் புறநானூறு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாமே லைன் பை லைன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 250 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ புறநானூறு அப்படிங்கிற டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே இந்த வீடியோலேயே முடிய போகுது. ஸோ புறநானூறு அப்படின்னாலே என்னது? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. இந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும். புலவர் பலரால். அப்போது புறநானூறு அப்படின்னா அதற்கான ஆசிரியர் ஒருவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? கண்ணகனார் இருக்காரு, ஸோ இந்த மாதிரி கடியன் பூங்குன்றனார் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அப்போ புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது தான் புறநானூறு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வரக்கூடிய ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அவங்கள பற்றியும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் நம்ம குரூப் 4க்கான வளரும் சிறகுகள் பேட்ச்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ குரூப் 4 வளரும் சிறகுகள் பேட்ச்க்கான கம்ப்ளீட் அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், as well as என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான எப்படி அந்த பேட்ச் போகும் அப்படிங்கிற பிடிஎஃப்மே நான் வந்து அந்த டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டிபார்ட். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் October 10. அது ஹோல் கோர்ஸ் தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் October 10. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அந்த பேட்ச் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? அது கிளாஸஸ், டெஸ்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதே போல் கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கான 100% சிலபஸ் கவர்டாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த புறநானூறு அப்படின்னாலே இது ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு. புறநானூறு அப்படின்னா சங்ககால மக்களுடைய வீரம், புகழ், ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவூலமாக அமைந்த 8 தொகை நூல் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஃபுல்லாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு. புறநானூறு எந்த நூலில் சேர்ந்த ஒன்று அப்படின்னா சங்க நூல். சங்க நூலில் 2ஆக பிரிப்போம். ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. 8 தொகை அப்படின்னா 8 நூல்களை கொண்டிருக்கும், 10 பாட்டு அப்படின்னா 10 நூல்களை கொண்டிருக்கும். ஓகேவா? இந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமை உடையது அப்படின்னா 2000 ஆண்டுகள் பழமை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று. 8 தொகை. புறநானூறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு பிரிக்கலாம். புறநானூறு டேஸ் பாடல்களின் தொகுப்பு நூல் அப்படின்னா புறப்பொருள் பாடல்களோட தொகுப்பு நூல் தான் புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம். புறநானூற்றில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னா 400 பாடல்கள் இதோட எண்ணிக்கை. புறப்பாட்டு என வழங்கும் நூலின் பெயர் என்ன அப்படின்னா புறநானூறு. ஸோ புறநானூறு புறப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புறம் அப்படின்னு புறநானூரை சொல்லுவோம். புறம் என வழங்கும் நூலின் பெயர் எதுன்னு கேட்டாலும் அது புறநானூறு தான். புறநானூறு சொல்லில் உள்ள புறம் என்பது பொருளை காண்க. ஸோ அந்த புறம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓகேவா? மரம் அப்படின்னா வீரம், அறம் அப்படின்னா நன்மை. ஸோ வீரத்தையும் நன்மை புகழை பற்றியும் சொல்கிறது தான். புறநானூற்றில் புறம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா ஒருவனுடைய வீரம், கொடை, கல்வி இதெல்லாம் தான் குறிக்குது. அறம் செய்தல் எந்த திணை அப்படின்னா புறத்திணை. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக டேஸ் திகழ்கிறது அப்படின்னா புறநானூறு. புறநானூற்றை இயற்றியவர் யார்? புலவர் பலர் இயற்றிய பாடல்களோட தொகுப்பு தான் புறநானூறுன்னு நான் சொல்லிட்டேன். புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழ் மன்னர்களின் எவற்றையெல்லாம் அறிய முடிகிறது அப்படின்னா தமிழ் மன்னர்களோட அற உணர்வு, அவங்களுடைய வீரம் எப்படி இருந்துச்சு, கொடை எப்படி இருந்துச்சு, ஆட்சி சிறப்பு, அவங்களுடைய கல்வி பெருமை, மக்களுடைய நாகரிகம் அப்போ எப்படி இருந்துச்சு, பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த புறநானூறு நூல் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புறநானூற்றை கற்பதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறியலாம். தமிழர்களோட பழங்கால புற வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. கருவூலம். அதே போல் வரலாற்று செய்தி இந்த லைன் வந்துருச்சுனாலே அது 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறநானூறு தான். இதுவே புலவர் பலரால் மேற்கோள் அதிகமாக காட்டப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை. புறநானூற்றோட சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். மேக்சிமம் ஒரு நூல் ஆங்கிலம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது ஜியு போப் தான்.
நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், 2 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புறநானூற்றை ஜி போப் எந்த தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் தான். தி 400 songs of war and wisdom and an anthology of poems from classical தமிழ் தி புறநானூறு எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் யாருன்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர். பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் எந்த பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியராக இருந்தார் அப்படின்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர். பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் எந்த ஆண்டு புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1999. புறநானூற்றின் கண் எத்தனை புறத்திணைகள் இடம்பெற்றுள்ளன? அதாவது புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 11. புறநானூற்றில் எத்தனை துறைகள் எழுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா 65. புறநானூறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா தொகுப்பித்தவர் பெயர் கிடைக்கவில்லை. புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை, கடவுள் வாழ்த்து அப்படின்னு வந்துட்டாலே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். அழியும் நிலையில் இருந்த புறநானூற்றை முதலில் யார் அச்சில் பதிப்பித்தார் அப்படின்னா ஊவேசா தான் முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு. அழியும் நிலையில் இருந்த புறநானூற்றை எந்த ஆண்டு அச்சில் பதிப்பித்து ஊவேசா வெளியிட்டார் அப்படின்னா 1894. தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது? புறநானூறு. தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? புறநானூறு. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? புறநானூறு. புறநானூற்றில் கூறப்படாத திணை எது அப்படின்னா உஞ்சை திணை அப்படிங்கிறது கூறப்படலை. புறநானூற்று பாடல்களில் புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருட்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. ஸோ உளினை அப்படின்னு தான் இருக்குது, உச்சை அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த ஆசிரியர் பார்ப்போம். பல ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஔவையாரும் ஒருவர் இந்த புறநானூற்றுக்கான ஆசிரியரில். ஸோ அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இவ்வடிகளை பாடியவங்க தான் இந்த ஔவையார். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலோட பெயர் என்ன அப்படின்னா புறநானூறு. நிலம் எப்போது நல்லதாக இருக்கும்னா ஆடவர் நல்லவராக இருந்தால் அது நல்லதாக இருக்கும். கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என அரியலன் கொல் இவ்வடிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் புறநானூறு. சங்ககால பெண் புலவர்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஔவையார் யாருடைய நண்பர்? அதியமானுடைய நண்பர். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் யாருன்னா ஔவையார். கொடுத்தவர் அதியமான், பெற்றவர் ஔவையார். ஔவை யாருக்காக தூது சென்றார் அப்படின்னா அதியமானுக்காக. அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டிய போது ஔவையார் பாடிய பாடல் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தித்தாம் அப்படிங்கிற பாடலை பாடினாங்க. ஔவையார் அகநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னா 4. ஔவையார் குறுந்தொகையில் எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்கன்னா 15 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. அதே போல் நற்றிணையில் ஔவையார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னா 7 பாடல்கள். புறநானூற்றில் மட்டும் ஔவையார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னா 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆக மொத்தம் ஔவையார் பாடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 59. ஸோ அப்போது இதை கவுண்ட் பண்ணி பாருங்க. அகநானூற்றில் 4, அடுத்து குறுந்தொகையில் ஒரு 15, அடுத்து நற்றிணையில் ஒரு 7, புறநானூரில் ஒரு 33. ஸோ கவுண்ட் படி பாருங்கள். 4 + 5 9, 9 + 7 16, 16 + 3 என்ன வரும் 19. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 2 + 3 5 59 வந்துருச்சா? ஸோ மொத்தம் 59. புறநானூற்றில் மிக அதிக பாடலை பாடியவர் ஔவையார். சங்க பாடல்கள் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லது வேறானவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வேற. ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேற, அதே போல் இந்த புறநானூற்று சங்க பாடல்களில் வராங்க இல்லையா, ஸோ இவங்க வேற. அடுத்து புறநானூறு பாடிய ஒரு ஆசிரியரான மோசிகீரனார். ஸோ இவங்களை பற்றிய குறிப்பு பார்க்க போகிறோம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இவ்வடிகளை இயற்றியவர் மோசிகீரனார். ஸோ இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அதனால் யான் உயிர் என்பது அரிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடன் இவ்வடிகளை இயற்றியவர் மோசிகீரனார். இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உலகத்திற்கு உயிராக விளங்குபவன் என்று மோசிகீரனார் யாரை கூறினார் அப்படின்னா மன்னன்.
மோசிகீரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி, அதனால தான் மோசிகீரனார். மோசிகீரனார் என்ற பெயரில் கீரன் அப்படிங்கிறது எதனை குறிப்பிடுகிறதுனா குடிப்பெயர். முரசு கட்டிலில் உறங்கியவர் யாரு? மோசிகீரனார். அந்த மோசிகீரனாருக்கு கவரி வீசியவர் யாருன்னா மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் எறும்பொறை. ஓகேவா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 8 தொகையில் மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல்களின் பெயர் அகநானூறும் குறுந்தொகையும் நற்றிணையும். அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை அப்படின்னா கோ அப்படின்னாலும் அரசன், மன்னன், வேந்தன், இது எல்லாமே. ஆசிரியர் குறிப்பு கண்ணகனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க பாருங்க, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் புறநானூறு. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாலார் சாலார் ஆகுபவே இவ்வடிகளை இயற்றியவர் கண்ணகனார். ஸோ புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. சான்றோர் யாரிடம் சேர்வர் என்று கண்ணகனார் கூறினார் அப்படின்னா சான்றோர் பக்கம்தான் சேர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணகனார் யாருடைய அவைக்கள புலவர்களுள் ஒருவர்? கோப்பெரும் சோழன். கோப்பெருஞ்சோழன் வடக்கில் இருந்தபோது யாருடைய வருகைக்காக காத்திருந்தான்? பிசிராந்தையாருடைய வருகைக்காக. எந்த மன்னன் உயிர் துறந்த போது கண்ணகனார் பாடலை பாடியுள்ளார் அப்படின்னா கோப்பெருஞ்சோழன். நெக்ஸ்ட் மதுரை கண்ணகனார் மகனார் நக்கீரனாரை பற்றி பார்க்க போகிறோம். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்கொடை நிலற்றிய ஒருமை ஓர்க்கும் இவ்வடிகளை இயற்றியவர் யாருன்னா மதுரை கண்ணகனார் மகனார் நக்கீரனார். 9 நாளை உடுப்பவை இரண்டே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் புறநானூறு. வெரி வெரி இம்பார்ட்டன், இது கண்ணகனாருடையது. செல்வத்து பயனே ஈதல் இவர் இடம்பெற்ற நூலின் பெயர் புறநானூறு, கண்ணகனாருடையது. நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் என்ற வரிகளை இயற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். உண்பது உடுப்பது பற்றி புறநானூறு கூறும் கருத்து யாது? உண்ண தேவைப்படும் பொருள் நாளியளவே, உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே, மற்றவை எல்லாம் இவ்வாறாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செல்வத்தின் பயன் யாது? அதனை மற்றவர்க்கு கொடுத்தலாகும், அதுதான் செல்வத்தோட பயன். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரனார். நக்கீரனார் 10 பாட்டில் இயற்றிய நூல்கள் என்னென்ன? திருமுரு காற்றுப்படையும் நெடுநல்வாடையும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் காவற்பெண்டு. ஸோ காவற்பெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காவற்பெண்டு யார் அப்படின்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாக இருந்தவங்க தான். இவங்களும் புறநானூற்றில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் இவ்வடிகளை இயற்றியவர் காவற்பெண்டு. தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக காவற்பெண்டு கூறுகிறார் அப்படின்னா புலித்தங்கி சென்ற குகை. சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர் யாருன்னா காவற்பெண்டு. காவற்பெண்டு எந்த சோழ மன்னனுக்கு செவிலித்தாயாக இருந்தார் அப்படின்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி. காவற்பெண்டு பாடிய எத்தனை பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குன்னா ஒரு பாடல் தான். புலித்தங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை இயற்றியவர் யாருன்னா காவற்பெண்டு. அந்த காவற்பெண்டு பாடிய ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது எத்தனையாவது பாடல்னா 86வது பாடல். ஓகேவா. அடுத்த ஆசிரியர் குடப்புலவியனார். இவரை பற்றி பார்க்க போகிறோம். நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை டேஸ் என்று போட்டினர். உயிரை உருவாக்குபவர்கள். மல்லல் மூதூர் வயவேந்தே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் புறநானூறு. இதுக்கான ஆசிரியர் யாருன்னா குடப்புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் எனும் வரியை பாடியவர் குடப்புலவியனார். இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் புறநானூறு. ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா குடப்புலவியனார். உணவு தந்தவர் டேஸ் ஆவார். உயிரை தந்தவர். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் எதனை போன்றவர்கள் அப்படின்னா உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்கள் போன்றது. நிலத்துடன் நீரை கூட்டியோர் எத்தனை வகை இன்பத்தினை அடைவார் அப்படின்னா 3 வகை இன்பம். பொதுவியல் திணைனா என்ன? வெற்று முதல் புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை. இதுவே முதுமொழி காஞ்சித்துறைனா என்ன? அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது முதுமொழி காஞ்சித்துறை. குளம் தொட்டு கோடு பதித்து வலிசித்து உளம் தொட்டு உழுவயலாக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் எது அப்படின்னு கேட்டால் புறநானூறு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே
இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன அப்படின்னா புறநானூறு. உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அடுத்த ஆசிரியர் பரணர். ஸோ இவரை பற்றி பார்க்கலாம். வரையா மார்பின் மாறிப்போல் இவ்வடிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் புறநானூறு. கடா யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுத வல்லது படைமடம் படான் பிறர் படைமையை கரினே. இவர் அடிகளை பாடியவர்னா பரணர். அதாவது இந்த அடிகளை பாடியவர் யாருன்னா பரணர். வரலாற்று குறிப்புகளை பாடல்களில் பொதித்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா பரணர். பரணர் யாரை போல் மிக புகழுடன் வாழ்ந்தவர்னா கபிலரை போல. கபிலர் போல் புகழுடன் வாழ்ந்தவர் பரணர் என்று எந்த தொடரின் மூலம் அறியலாம் அப்படின்னா கபில பரணர் எனும் தொடர். அந்த தொடர் மூலிமா நம்மளால அறிஞ்சுக்க முடியும். பரணர் பதிற்றுப்பத்தில் எந்த 10ஆம் பாடலை பாடினார் அப்படின்னா 5ஆம் பத்து. பதிற்றுப்பத்து நூலில் பாடி யாரிடம் பரிசு பெற்றார் கபிலர் அப்படின்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனிடம் உம்பர்காட்டு வாரியையும் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனின் மகன் குட்டுவன் சேரலைக்கிட்டையும் வாங்கியிருக்காரு. ஓகேவா, குட்டுவன் சேரலையும் பரிசா பெற்றிருக்காரு. பரணர் புறநானூற்றில் எந்த மன்னனை புகழ்ந்து பாடியிருக்கார் அப்படின்னா வையாவி கோப்பெரும் பேகன் என்னும் குறுநில மன்னன். ஓகே, இந்த பேகன் யார் அப்படின்னா கடையெழு வள்ளல்கள் ஒருவர் தான் பேகன். காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன் யாருன்னா பேகன். பேகன் எந்த நாட்டை உடையவன்னா மலைநாடு உடையவன். பேகன் பிறந்த ஊரின் பெயர் நல்லூர். பேகன் எந்த குடியில் பிறந்தவன் அப்படின்னா ஆவியர்குடி. இயன்மொழி துறையை விளக்குக. இயன்மொழி துறைனா என்ன? ஒரு வேந்தன் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது, ஒருவனின் இயல்பை புகழ்ந்து கூறி வாழ்த்துவது துறையின் உயிர்பாகும். அதுதான் இந்த இயன்மொழி துறை அப்படின்னா. அடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா என்ன? மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுறதான் பொருண்மொழி காஞ்சித்துறை. தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள் என்று தனது பாடல பாடியவர் யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் தன் இளமையிலேயே பெற்றிருந்த காரணத்தினால் டேஸ் என்று அழைத்தனர் அப்படின்னா இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. நிறைய பேத்துக்கு பெருவழுதி அப்படிங்கிற பெயர் இருந்திருந்தாலும் இளமையிலேயே அனைத்து பண்புகளையும் பெற்றிருந்த காரணத்தினால இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. இளம் பெருவழுதி எப்படி இறந்தாருன்னா கடல் பயணத்தால் இறந்தாரு. இளம் பெருவழுதி புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியிருக்காருன்னா ஒரே ஒரு பாடல். அதே போல் பரிப்பாடலில் எத்தனை பாடல்களை பாடியிருக்காருன்னா ஒரே ஒரு பாடல் தான். அடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் நரிவேறு உத்தலையார். ஸோ நரிவேறு உத்தலையார் புறநானூரில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அவர் பாடிய பாடல் பல்சான்றிரே கயன் முள்ளென்ன நரைமுதிர் திரைக்கவுட். இவ்வடிகளை பாடியவர் தான் நரிவேறு உத்தலையார். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மனிதது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களால் நல்லதே செய்ய முடியலனாலும் சரி, ஒருத்தருக்கு தீங்கு செய்யாத இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் இவர் சொல்லியிருப்பாரு. புறநானூற்றில் நரிவேறு உத்தலையாரால் பாடப்பட்டோன் அதாவது சேரமான் கருவேறிய ஒல்வாட்கோ பெருஞ்சேரலிரும் பொறை அவர் தான். நரிவேறு உத்தலையார் இயற்றிய மற்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகையும் திருவள்ளுவ மாலையும். ஸோ அந்த நூல்களையும் இவர் இயற்றியிருக்காரு. அவருடைய பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் குறிப்பு அடுத்து யாருன்னா பிசிராந்தையார். பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. இவ்வடிகளை பாடியவர் பிசிராந்தையார். காய்நில் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும். இவ்வடிகளை பாடியவர் பிசிராந்தையார். செவியறிவுருவா துறை விளக்கம் தருக. செவியறிவு ருவ துறை. ஓகேவா, என்ன அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துதல் ஆகும். பிசிராந்தையாரோட இயற்பெயர் என்னன்னா ஆந்தையார். பிசிராந்தையார் எந்த ஊரை சேர்ந்தவர்னா பிசிர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அது எங்கே இருக்குன்னா பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த பிசிர் அப்படிங்கிறது.
பிசிராந்தையார் எந்த அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்தார்னா அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பி எந்த நாட்டை ஆண்ட மன்னன்னா பாண்டி நாட்டை ஆண்ட மன்னன். அடுத்து இந்த புறநானூரில் இருக்கக்கூடிய சொற்பொருள் எல்லாத்தையும் கன்னியஸாக பார்த்தலாம் 6th to 12th வரைக்கும். ஸோ இந்த புறநானூரில் கம்ப்ளீட்டாக 6th to 12th வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொற்பொருளில் ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல், நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருத்தல், அவள் அப்படின்னா பள்ளம், மிசைனா மேடு. இதுவே மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா பள்ளம். ஆடவர் அப்படின்னா ஆண்கள், இங்கே எதை குறிக்குது அப்படின்னா இங்கே மனிதர்களை பொதுவாக குறித்தது. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய், அரிகை அறிதல் வேண்டும், தானை படை, கடனை கடமை, துகிர் பவளம், மன்னிய நிலை பெற்ற, சேய தொலைவு, தொடை மாலை, களம் அணி, நிலற்றிய நிழல் செய்த, நடுநாள் யாமம் நள்ளிரவு. யாமம் அப்படின்னாலே இரவு தான். துஞ்சான் துயிலான், மா அப்படின்னா விலங்கு. மானா ஒரு 13 பொருள் இருக்குது. விலங்கு, அழகு, அளவு, அழைத்தல், துகள், வண்டு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. கல்லா அப்படின்னா கல்வியறிவு இல்லாத. நாளி அளவு பெயர். ஈதல் அப்படின்னா கொடுத்தல். துய்ப்பேன் நுகர்வோம். தப்புன இலக்க. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. இல் அப்படின்னாலே வீடு, சிட் அப்படின்னா சிறு அப்படின்னு அர்த்தம். யாண்டு அப்படின்னா எங்கே எங்கு அப்படிங்கிறது பொருள். கல்லலை கற்குகை. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புலித்தங்கிய குகையில் இருக்கும். யாக்கை அப்படின்னா உடம்பு. புணரியோர் தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம். தாட்கு முயற்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆளுமை சொல்லலாம். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது பொருள். அருக்குளம்னா நீர் வற்றிய குளம். உகுத்தும் பெய்தும் உருமிடத்து உதவாது அப்படின்னா குளம் வயல் ஆகிய பொருத்தமான இடத்து பெய்யாது. உவர்நிலம் கலர் நிலம். ஊட்டியும் சால பெய்தும். வரையா மரபு அப்படின்னா எல்லையிடாத முறைமை. மாறி அப்படின்னா மலை. கட யானை அப்படின்னா மதக்களிறு. யானைனா களிறு, ஓகேவா. கலர்கால் அப்படின்னா வீரக்கலல் அணிந்த கால்கள். கொடைமடம் வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு. படைமடம் அப்படின்னா போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு. படான் அப்படின்னா செய்யான், போரை சொல்லக்கூடியது. அடுத்து படைமய குறுதல் அப்படின்னா படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல். தமியர் தனித்தவர். முனிதல் வெறுத்தல். துஞ்சல் சோம்பல். அயர்வு அப்படின்னா சோர்வு. மாட்சி பெருமை. நோன்மை வலிமை. தாழ் முயற்சி. தாட்கு அப்படின்னாலும் முயற்சி தான். பல் சான்றிரோ பலராகிய சான்றோரே. அடுத்து கயன்முள் மீன்முள். திரைக்கவுள் சுருக்கங்களுடைய கண்ணம். கணிச்சி மழுவாயுதம். கூர்ம்படை கூறிய ஆயுதம். கடுந்திரல் கடுமையான வலிமை. ஒருவன் எமன். இது வந்து புறநானூரில் குடிக்கக்கூடிய சொற்பொருள். பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும். நல்லாறு நன்னெறி. ஆற்றிராயினும் இயலாதோராயினும் நெறியும் வலியும். நெறி அப்படின்னாலே வலி. ஓம்பு மின்னா தவிர்த்து விடுவீர். வாயிலோயே அப்படின்னா வாயில் காய்ப்போனே வாயில் காப்போனே. வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வயங்கும் மொழி விளங்கும் சொற்கள். வித்தி விதைத்து. வித்து அப்படின்னா விதை. வித்தினா விதைத்து. உள்ளியது நினைத்து. உரண் வலிமை. வருந்தலை வெறுமையான இடம். காவினேம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல். கலன்னையால். கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை. மழு கோடரி காய்நெல் விளைந்த நெல். மா ஒரு நில அளவு, அதாவது ஒரு ஏக்கரில் 1/3 பங்கை சொல்லக்கூடியது. செருனா வயல். தமித்துனா தனித்து. புக்கு புகுந்து. யாத்து சேர்த்து. நந்தும் தலைக்கும். வரிசை முறைமை. கல் ஒளி குறிப்பு. பரிவுனா அன்பு. தப கெட. பிண்டம் வரி. நச்சி விரும்பினான். அடுத்து புறநானூரில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள்லாம் என்ன அப்படின்னு கன்னியஸாக பார்த்துடலாம். பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு மட்டும் வந்துச்சுன்னா அது முற்றுமை. கண்டினியூஸாக வருது, 2 உம்லாம் வருது அப்படின்னா அது எண்ணுமை. மாமலை மா. சால உருதவ நனிக்கூர் களி மா கடி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உரி சொற்றொடர். அருவிலை நன்கலம். அருமை கூட்டல் விலை நன்மை கூட்டல் களம்னு பிரிப்போம். ஸோ பண்பு தொகைகள். வெண்மை கூட்டல் குடை பண்பு தொகை. கல்லா ஒருவருக்கும், அப்போது அது ஈறுக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆள வந்திருக்கு. நாளி அப்படின்னா அது ஒரு ஆகுப்பெயர், அளவை குறிக்கக்கூடியது. அதனால் ஈதல்னா தொழிற்பெயர். அழுத்தல் வந்தால் தொழிற்பெயர். துய்ப்பேம் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மை பன்மை வினைமுற்று. ஏம் அப்படின்னு வந்துச்சுன்னா மூதூர் பண்பு தொகை. முதுமை கூட்டல் ஊர். நல்லிசை நன்மை கூட்டல் இசை. புன்மை கூட்டல் புலம். இது எல்லாமே பண்பு தொகை. அல் நிறுத்தல் தொழிற்பெயர். அமையா ஆ சவுண்டில் வந்திருக்கு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அப்படின்னு வந்துச்சுன்னா 2வும் வந்திருக்கு எண்ணுமைகள். அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை, முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது. கொடுத்தோர்
அர், ஓர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். அம்ம அப்படின்னா அசைநிலை. உண்டல் அல்லு, துஞ்சல் அல் தொழிற்பெயர்கள். முயலா ஆ சவுண்டில் வந்திருக்கு, அப்போது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். கயன்முள் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. திரைக்கவுள்னா வினைத்தொகை. கூர்ப்படை, கடுந்திரல் இது ரெண்டுமே பண்பு தொகைகள். ஆற்றீர் அப்படின்னா முன்னிலை பன்மை எதிர்மறை வினைமுற்று. ஓம்பு மின்னா ஏவல் பன்மை வினைமுற்று. படுவும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இசை நிறை அளபடை அல்லது செயலிசை அளபடைன்னு இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. வயங்கு மொழி அப்படின்னா வினைத்தொகை. அடையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் எண்ணுமை. சிரா அர் அப்படின்னா இசை நிறை அளபடை. காய்நில்னா வினைத்தொகை. புக்க அப்படின்னா பெயரச்சம். அரியா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்த பிரித்து எழுதுக, 2 தான் இருக்கு. அருவிலையை எப்படி பிரிக்கலாம்னா அருமை கூட்டல் விலைன்னு பிரிக்கலாம். நன்கலத்தை நன்மை கூட்டல் களம்னு பிரிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பில் பண்பு தொகைக்கு வரும். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். புணர்ந்து, ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா புணர்கூட்டல் இத்து இந்தானது விகாரம். திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இந்த தூவை பிரிக்கலாம். ஸோ அப்படி தான் பிரிச்சிருக்கோம். புணர்னா பகுதி, இத்துனா சந்தி, இத்திந்தானது விகாரம். இதில் இந்த இத்தினது இறந்த கால இடைநிலை. ஊ அப்படிங்கிறது வினையற்ற விகுதி. துஞ்சான் இதை எப்படி பிரிக்கலாம்? துஞ்சு கூட்டல் இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது இருக்குமா. அடுத்து இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா ஆ கூட்டல் இன் அப்படின்னு சொல்லி பிரியும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து பிரிச்சிருக்கோம். அப்போ துஞ்சி அப்படிங்கிறது பகுதி, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, அது வந்து மறைந்து வந்திருக்கு. அடுத்து அந்த ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஈதல் அப்படின்னாலே அல் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் தான். ஸோ அப்போ அதை வச்சு போட்டுடலாம். தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அப்போது ஈ கூட்டல் தல்னு பிரியுது. ஈங்கிறது பகுதி. துய்ப்பேம் நம்ம முதைய பார்த்தோமா, ஏம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அப்போ ஏமுங்கிறத தனியாக பிரிங்க, ஓகேவா. அப்போது பிரிக்கும் போது எப்படி வரும்? இப்பு கூட்டல் ஏ பே அப்படின்னு சொல்லி வருமா. அப்போது அதில் ஏம் அப்படிங்கிறது இந்த இம்மோடு சேர்ந்து வந்துருச்சு. அப்போ இப்புங்கிறது ஒன்று தனியாக இருக்குது. அடுத்து துய் கூட்டல் இப்பு கூட்டல் ஏம் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ துய்ங்கிறது பகுதி, இப்பு சந்தி, அடுத்த ஒரு இப்பு எதிர்கார இடைநிலை. ஏம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. நிறுத்தல் அல் தொழிற்பெயர். ஸோ தல்ல தனியாக பிரிச்சிடலாம். அப்போ என்ன மட்டும் இருக்குது? நிறு தனியாக இருக்குது, இத்து மட்டும் தனியாக இருக்குது. அப்போ நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல். நிறு பகுதி, இத்து சந்தி. கொடுத்தோர், ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா வினையாளனையின் பெயர்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதியில் வரும், ஓகேவா. அப்போ ஓரை வந்து தனியாக பிரிச்சுருங்க. அப்போது ஓர் தனியாக வரும்போது இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கொடுவை தனியாக பிரிக்கலாமா, அடுத்து இத்தை தனியாக பிரிக்கலாம். இந்த தோர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த இத்து இங்கே வந்துருச்சு, இந்த ஓ இந்த இரு கூட சேர்ந்து ஓர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது என்னவா வந்துருச்சு? பலர்பால் வினைமுற்று விகுதியாக வந்துருச்சு. கொடுங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அவ்வளோதான். அடுத்து துஞ்சல் அல் வந்துருச்சுனாலே அது தொழிற்பெயர் விகுதி. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? துஞ்சு கூட்டல் அல் அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போது துஞ்சுங்கிறது பகுதி, அல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதி. முனி விலர், அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். அர்ற தனியாக இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா முனி அப்படிங்கிறது தனியாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு இருக்கு. வி எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஈ அப்படிங்கிறது தான் என்ன வரும்? வி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ எப்படி பண்ணிக்கலாம்? இவ்வை தனியாக எடுத்துடலாம். இந்த இவ்வு தனியாக வந்ததுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? ஈ அப்படிங்கிறது இருக்கும். இந்த இல் அப்படிங்கிறத எப்படி, இந்த லா அப்படிங்கிறத எதை பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆ அப்படிங்கிறத தான் லா அப்படின்னு சொல்லி வருமா. அப்போது இந்த ஈ இந்த இல்லு கூட சேர்ந்து இல்லா வந்துருச்சு. இந்த ரிமைனிங் இருக்க இரு அப்படிங்கிறது இந்த ஆ கூட சேர்ந்து அர்ரா வந்துருச்சு. இந்த அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி, இல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை, இவ்வு அப்படிங்கிறது சந்தி, முனினா பகுதி. அப்போ முனி கூட்டல் இவ்வு கூட்டல் இல் கூட்டல் அர். அடுத்து ஆற்றீர், ஈர் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஸோ அதை தனியாக பிரிக்கலாம். அப்போ எப்படி வரும்? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆற்றுனா பகுதி, ஆனா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டிருக்கும், ஈர்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஓம்பு மீன் அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. ஓம்பு கூட்டல் மின், அவ்வளோதான் பிரிக்க முடியும். இதில் ஓம்பு அப்படின்னா பகுதி, மின்ன ஏவல் பன்மை விகுதி. அடுத்து அறிந்து, இதை எப்படி பிரிக்கலாம்னா அரி கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் இத்து அப்படிங்கிறது இந்தானது விகாரம், அரி பகுதி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஊ அப்படிங்கிறது வினையற்ற விகுதி. அடுத்து அறுத்து, அறுத்துக்கு அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக ஊ இருக்குது. ஸோ இது வந்து வினையற்ற விகுதி. அடுத்து அரு கூட்டல் இத்து கூட்டல் இந்த தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா. ஊ தனியாக வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு இத்து இருக்குது, இங்கே ஒரு இத்து. அப்போ இந்த அருங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. அடுத்து புணர்ச்சி விகுதி. இவைய
தாயினும் அப்படின்னா இயைவது கூட்டல் ஆயினும் அப்படின்னு பிரியும். இயைவது ஆயினுங்கிறது இயைவது கூட்டல் ஆயினும்னு பிரியும். ஸோ இதுக்கு என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணரும். புகவல் அணின் இது புகழ் கூட்டல் எணின் பிரியும். இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணரும். எத்திசை ஏ கூட்டல் திசைன்னு பிரிக்கலாமா? அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கேச தேப மிகும் அப்படிங்கிறது படி இது புணரும். இதுக்கான விதி. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் புறநானூறுக்கு பார்க்கலாம். புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. நெல்லும் உயிரென்ற இந்த தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடல பாடியவர் யாருன்னா மோசிக்கீரனார். மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டில் உறங்கினார் இல்லையா? அப்போ கவரி வீசிய மன்னன் யாரு? சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டு உளனோ. இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? யாண்டு கூட்டல் உளனோ அப்படின்னு பிரிக்கலாம். கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கல்லலை. அடுத்து புறப்பாட்டு அப்படின்னு வழங்கப்படுவது இது புறநானூறு. புறநானூற்றோட திணைகள் மொத்தம் எத்தனை? 11. புறநானூற்றில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 65. சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய டேஸ் இலக்கியமாய் திகழ்கின்றன அப்படின்னா சங்க இலக்கியங்களா திகழ்கிறது. புறநானூற்றோட கடவுள் வாழ்த்து பாடல பாடியவர் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை வெளிநாட்டு அறிஞர் டேஸ் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்னா ஜி போப். ஃபைனல் கொஸ்டின் அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து கம்ப்ளீட்டாக புறநானூறு பார்த்தாச்சு. ஸோ இந்த சண்டே இன்னைக்கு மேக்ஸ்க்கான HCF அண்ட் LCM வீடியோ கரெக்டாக மார்னிங் 10 o'clock வரும். ஸோ ரெடியாக இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு கிளாஸாக மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வீடியோவில் ஒரு டாப்பிக்கே முடிக்கிற மாதிரி தான் இனிமேல் மேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பார்க்காத இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம குரூப் 4க்கான வளரும் சிறகுகள் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து அப்டேட் கொடுத்துருப்போம், நம்பர் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேட்ச்க்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால லாகின் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க ரிசீவ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஈவினிங்க்கு மேலே அந்த ஆல்ரெடி கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். ஸோ அந்த 2 நம்பர்ஸையும் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கனாலும் மெசேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். லாஸ்ட் டேட் அக்டோபர் 10. ஸோ அதே போல் ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.